வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கால் வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதாவது அது செய்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் பார்த்திங்கன்னா இந்த நகமெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். அதாவது சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக போட்டோம்னா இந்த தோலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த தோலெல்லாம் எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த நகத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைமுக்கு ஒரு 4 டைம் கழுகிடணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீதி வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ பாத்திரம் வச்சு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றுவோம். அந்த காலையில் உள்ள போடு. சிக்கன் எதாவது எடுக்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு ஒரு 10 கால் மட்டும் வாங்கிட்டு வந்து இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அது வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம்னா உங்களுக்கு அந்த கிருமிக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அழிந்து விடும். அதுக்காகத்தான் அந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறது. இப்போ சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்குறோம். இன்னும் இதில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தோலை உரிச்சிட்டு இந்த நகத்தெல்லாம் நம்ம கட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு இந்த நகத்தெல்லாம் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணு வேணுமா உனக்கு? ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம், சரியா? பொறுமையாக இருக்கணும். இவனுக்கு ரொம்ப அவசரமாட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நகமெல்லாம் கட் பண்ணி வச்சு. ஏய், இந்த பக்கம் வா. இந்தா வீடியோ பண்ணிப்பேன். நீரோ தங்க அங்கே பாரு, இந்த வேலை செஞ்சது மாதிரி பண்ண அது இந்த நகம் இருக்குல்ல, நான் நீரை சாப்பிடக்கூடாது, போடாத, சரியா? போடக்கூடாது நகத்தை. அதுக்கு யாராவது நகம் போடுவாங்க நாய்க்கு, போடக்கூடாது. இப்படி வேக வச்சு இப்படி கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். இந்தளவா சாப்பிடக்கூடாது. அது இந்த தங்க இதுக்குள்ளே கட் பண்ணி போடு சாமி, கொஞ்சம் அவசரப்பட. இப்படி வா, இந்த உட்காருங்க. பாருங்க எவ்வளோ அவசரப்பட்டு நின்றுருக்கேன் பார்த்தீங்களா? அங்கே ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு. இவனோட ரீல்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கு மக்களை, போய் பாருங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நகமெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தோல் அப்படியே உரிச்சிட வேண்டியது. வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸ்டார்ட் வேண்டாம், ஒன்று மணி நேரம் விட்டு பாருங்க, இந்த மாதிரி தோல் அழகாக வந்துடும். அது எங்கள் நீரோவுக்கு ரொம்ப அவசரம்.
அண்ணா வீடியோ கட் பண்ண சரி பாரு, நகமெல்லாம் கட் பண்ணி தோலெல்லாம் மேலெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாத்திரம் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். இந்த கால் சுடுதண்ணியில் வேக போட்ட பார்த்தீங்களா, அதுலேயே இது வெந்துருக்கு. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், கோழிக்கால் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. வீடியோவில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுருக்கோம். ஒரு அளவு ஒரு 10 கால் வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களை, வேலை தயாராகிடும். தரமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ லேசாக கிரேவி மாதிரி வரணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், லேசாக உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும்.